நம்முடைய இந்திய நாட்டுடைய 79வது சுதந்திர தின கொண்டாடம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் நமது மஹல்லாவில் சுதந்திர தின கொண்டாட்டம் கொடியேற்றும் நிகழ்வு துவக்கப்படுகின்றது. இதில் ஆரம்பமாக திருக்குர்ஆனிலிருந்து சில வசனங்களை ஓதி ஹாஃபிஸ் அப்துல் சபூர் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون فتعالى الله الملك الحق لا إله إلا هو رب العرش الكريم. ومن يدع مع الله إلها آخر لا برهان له به فإنما حسابه عند ربه إنه لا يفلح الكافرون. وقل رب اغفر وارحم وأنت خير الراحمين. صدق الله العظيم. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வ ஃபீ மஹ்கமி தன்ஸீல் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸதகல்லாஹுல் அலீம். وقال رسول الله صلى الله عليه وسلم وأعطي كل ذي حق حقا أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். கர்மி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், முன்னோர்கள், சுஹதாக்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு பனேஷாய் தைக்கால் ஜிம்மா பள்ளிவாசின் சார்பாக உங்களில் வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்ணியத்துரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுதந்திர தாக்கம் ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை அடக்கி ஆள வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற போது இதை எதிர்த்தாக வேண்டும். நம்முடைய நாடு
சுதந்திரம் அடைந்தாக வேண்டும் என்ற தாக்கம் நம்முடைய நாட்டிலே எழுந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த சுதந்திர போராட்டம். ஏன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் அதிகமாக பங்கெடுப்பதற்கு காரணம், இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தையும் உயிரையும் அதையும் தருவதற்கு காரணம் நமக்கு அல்லாஹ் காட்டி தந்த இந்த இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றதே அடிமைத்தனத்தை ஒழிப்பதில் முன்னோடியாக இருக்கக்கூடிய மார்க்கம், அடிமைத்தனத்தை வேறு அறுப்பதில் முன்னோடியாக இருக்கக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அந்த அடிப்படையில் நம்முடைய நாட்டு மக்கள் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, நம்முடைய நாட்டு மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக முதலாக சுதந்திர தாக்கம் ஏற்பட்டது ஒரு முஸ்லிமிடத்திலே என்பதையும் நாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும், நம்முடைய எண்ணங்களில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சுதந்திர போராட்டம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் முன்னோடியாக தெரியக்கூடிய சில தலைவர்கள், அவர்களுடைய பெயரை நாம் ஈஸியாக சொல்லிவிடுகின்றோம். மகாத்மா காந்தி அவர்களை சொல்வோம், சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை சொல்வோம். இப்படியாக ஒரு குறிப்பிட்ட சில தலைவர்கள், அதே போன்று இஸ்லாமியர்கள் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள், அதே போன்று காயிதுமில்ல சாஹிப் அவர்கள், இவர்களை போன்ற ஒரு சில தலைவர்களை தான் நமக்கு தெரியும். ஆனால் இவர்களுக்கு பின்புலமாக பக்கபலமாக இருந்து பொருளாதாரத்தையும் உயிரையும் கொடுத்த எத்தனையோ வீரர்களை நாம் மறந்தே போய்விடுகின்றோம். எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் இவர்களை பற்றிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதும் நம் மீது ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவெனில், நம்முடைய நாடு போகிற போக்கிலே நம்முடைய நாட்டில் சூழ்நிலை இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஆளக்கூடிய அரசுகள் இன்று ஏற்படுத்தி வருகின்றது. இப்படியே போய்கொண்டிருந்தால், நம்முடைய வரலாறு என்ன என்பதை நாம் தெரியாமல் இருந்தால், நம்முடைய முன்னோர்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி எந்த அளவுக்கு போராடி இருக்கின்றார்கள், எந்த வரலாற்றுகள் நாம் தெரியாமல் இருந்தோம் என்று சொன்னால் ஒரு நேரம் வரும், நீங்கள் யார் என்ற கேள்வி உங்களை பார்த்து கேட்கப்படும். என்ன பதிலை சொல்ல முடியும் நம்மால்? வரலாறு தெரியாதவர்களுக்கு. வரலாறு தெரிந்தவர்கள் சொல்வார்கள், இது எங்களுடைய தாய் நாடு, இந்த நாட்டிற்காக வேண்டிதான் எங்களுடைய மூதாதையர்கள் போராடினார்கள், உயிரை துச்சமாக மதித்தார்கள், செல்வங்களை வாரி வாரி இறைத்தார்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி என்று வரலாறு தெரிந்தவர்களால் பதில் சொல்ல முடியும். அவர்களிடத்தில் விவாதமும் புரிய முடியும். எதுவுமே தெரியாதவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த சுதந்திர பற்றி நிகழ்வுகள் வருகின்ற போதெல்லாம் பள்ளிவாசல் மதரசாக்களில் கொடியேற்றி குறிப்பாக இஸ்லாமிய சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேசப்படுவதற்கு காரணம், அவர்கள் ஓரங்கட்டப்படுகின்றார்கள், வரலாற்று புத்தகங்களில் மாற்றி அமைக்கப்படுகின்றார்கள், வரலாறுகள் திரிக்கப்படுகின்றது என்ற காரணத்தினால்தான் இது போன்ற வரலாறுகளை அவ்வப்போது ஒரு சில வரலாறுகளை உங்களுக்கு முன்னால் சொல்லி ஞாபகப்படுத்துவது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது சுதந்திரத்திற்காக வேண்டி அடிப்படை கொள்கையை கொண்டுதான் நம்முடைய மார்க்கம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாதி குல்லதி ஹக்கின் ஹக்கா, யாருக்கு என்ன உரிமையை கொடுக்க வேண்டுமோ அந்த உரிமையை கொடுத்து விடுங்கள் என்பதாக இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகின்றது. எனவே அந்த அடிப்படையில் எழுதுதான் இந்த சுதந்திர தாக்கம். எத்தனையோ தலைவர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் சிராஜுத் தௌலா,
வங்கதேசத்து சிங்கம் என்பதாக சொல்வார்கள். சுதந்திர தாக்கம் இந்திய அளவில் பரவுவதற்கு முன்பாகவே, இந்திய மக்களிடத்திலே சுதந்திரம் பற்றிய எண்ணம் வருவதற்கு முன்பாகவே முதலாக ஆங்கிலேயர்கள் எதிர்த்து முதலாக போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியவர் இந்த சிராஜுத் தௌலா என்ற வங்கத்து சிங்கமாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே ஆங்கிலேயர்கள் வியாபாரம் என்ற ரீதியிலே இந்தியாவுக்குள் நுழைந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற போது அவர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருப்பதை கண்ட சிராஜுத் தௌலா அவர்கள் படைகளை திரட்டி முதலாக சுதந்திரத்திற்கான விதையை விதைத்தவர்கள் சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் தன் ஆரம்பத்தில் சுதந்திரத்தின் விதையை விதைத்தவர்கள் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எத்தனையோ தலைவர்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி உயிரை கொடுத்தவர்கள், பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள் என்று நாம் பட்டியலிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் வரிசலாக அடுக்கிக் கொண்டே போயிருக்கலாம். ஆனால் காந்தியடிகளுக்கு பக்கபலமாக இருந்தவர்களும் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வ.உ.சி. அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பலோட்ட வேண்டும், ஆங்கிலேயருக்கு எதிராக வணிகத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கப்பலை வாங்குவதற்கு முன்வருகின்ற போது நமக்கெல்லாம் வ.உ.சி. சிதம்பரம் அவர்கள் நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் கப்பல் வாங்குவதற்கு பொருளாதாரத்தை கொடுத்து அவருக்கு உதவி செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ தலைவர்கள் இதுபோன்று சுதந்திரத்திற்காக வேண்டி பொருளையும் கொடுத்திருக்கின்றார்கள், உயிரையும் துச்சமாக மதித்து கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் ஹசரத் ஜாஃபர் அலி அவர்கள் வட இந்தியாவிலே சிப்பாய்கள் புரட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்தியா முழுவதும் சிப்பாய்கள் புரட்சி வெடித்து அங்குமிங்குமா நடந்து கொண்டிருக்கின்ற போது வட இந்தியாவிலே ஜாஃபர் அலி அவர்களும் சிப்பாய் கழகத்திலே கலந்து கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அவர் எதிராக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்கின்றார்கள். அப்படி செய்யப்படுகின்ற போது ஹியூவிலர் என்ற ஆங்கிலேய அதிகாரி கொல்லப்படுகின்றார். இந்த ஆங்கில அதிகாரி கொல்லப்பட்டவுடன் ஜாஃபர் அலி அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். கைது செய்யப்பட்டு ஒரு தூணிலே அவர்கள் ஆங்கிலேயர்கள் கட்டி வைக்கின்றார்கள். ஒரு தூணிலே கட்டி வைத்து அடிக்கின்றார்கள். ரத்தம் வடிந்து ஓடுகின்றது. கீழே தார்பாய, அது ஈரப்பாயை விரித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த பாய் ஈரமாக இருக்கின்றது. வடிகின்ற அந்த ரத்தம் காய்ந்துவிடக்கூடாது என்பதற்காக ஈரமாக ஒரு பாயை அந்த தூணை சுற்றி விரித்திருக்கின்றார்கள். சாட்டையால் அடிக்க அடிக்க ஜாஃபர் அலி உடலில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கின்றது. ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இன்னும் கொடுமைப்படுத்த நினைத்த அந்த ஆங்கிலேய அதிகாரிகள் அவருடைய கட்டை அவிழ்த்துவிட்டு, நீங்கள் சிந்திய இந்த இரத்தத்தை உங்கள் நாவால் இந்த பாயை சுத்தம் செய்க என்பதாக அந்த ஆங்கிலேய அதிகாரிகள் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் ஜாஃபர் அலி அவர்கள். தான் சிந்திய இரத்தத்தை தன் நாவாலே சுத்தம் செய்த சுதந்திர போராட்ட தியாகியாக ஜாஃபர் அலி அவர்கள் இருந்தார்கள். இறுதியாக ஆங்கிலேயர்கள் முன் மண்டியிடாத போனதினால், அவர்கள் மூர்க்கத்தனமாக எதிர்த்ததினால் இறுதியாக அவர்களும் தூக்கிலிடப்படுகின்றார்கள். இது போன்ற எண்ணற்ற வரலாற்றுகள் இஸ்லாமியர்கள் மத்தியிலே இந்த சுதந்திரத்திற்குண்டான தாக்கத்திலே நிறைய இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த இந்தியா கேட்டிலே அதிகபட்சமாக இஸ்லாமியர்கள் பெயர்கள் தான் உயிர் தியாகம் செய்ய தியாகிகள் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாமெல்லாம் படித்திருப்போம். அந்த அளவுக்கு சுதந்திரத்திற்காக வேண்டி, நம்முடைய நாட்டுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமிய மக்களும் அதே போல் அவர்களோடு சேர்ந்து
மற்ற சமயத்து மக்களும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டை சுதந்திரமாக ஆக்கி கொடுத்தார்கள். அந்த சுதந்திரத்தை அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை நாம் பாதுகாப்பதற்காக வேண்டி உறுதிமொழி எடுப்பதோடு எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சமயத்தை சார்ந்தவர்களாலும் சரி, அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இந்திய உரிமையை நாம் பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த நன்னாளிலே நாம் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த மதமும் எந்த மதத்தினால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, எந்த சமயம் யாராலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அவரவர் கொள்கையை அவரவர் உரிய பாணியிலே அவர்கள் சரியாக சுதந்திரமாக செயல்படுவதற்கு இந்த நாட்டுடைய சட்டம் நமக்கு உரிமையை வழங்கியிருக்கின்றது. அந்த விஷயம் உடைபட்டு போகாமல் இருப்பதற்கு இந்த நன்னாளிலே நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்ற நிறைய வரலாறுகளை நாம் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி இருக்கின்றார்கள். அவ்வப்போது நமக்கு நேரம் கிடைக்கின்ற போது இந்த சுதந்திர வரலாற்று புத்தகங்களை எடுத்து எத்துணை தலைவர்கள் போராடி இருக்கின்றார்கள், யார் தலைமை யார் இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் சுபாஷ் சந்திரபோஸ் படை, அவருடைய அந்த படையிலே அதிகமாக தளபதியாக இருந்தவர்கள்லாம் முஸ்லீம்கள் தான். அந்த அளவுக்கு இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் போராடி இருக்கின்றார்கள், உயிரை துச்சமாக கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் போட்டி கொள்வதோடு மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் அவர் எந்த சுதந்திரத்துக்காண்டி போராடி இந்த நாட்டை மீட்டு கொடுத்தார்களோ அந்த சுதந்திரத்தை இறுதி வரை நாம் பாதுகாப்போம் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைவுபடுத்தி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அடுத்தபடியாக தேசிய கொடியை நமது பள்ளியின் முத்தவல்லி ஹாஜி கை சைஃபுல்லா அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். அடுத்தபடியாக நம்முடைய இந்திய திருநாட்டுடைய தேசிய கீதம் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الحمد لله رب العالمين اللهم لك الحمد حمدا كثيرا مباركا فيه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم زينا زينة الإيمان شرفنا شرف القرآن وأكرمنا من كرامة صلى الله عليه وسلم. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن خاتمة. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك برحمتك يا أرحم الراحمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا الله العليم الكريم. سبحان الله رب العرش الحمد لله رب العالمين. أسألك مجبات برحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر وسلامة من كل اسم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا هما إلا فرجته ولا دينا إلا عديته ولا دينا إلا عديته ولا مريضا إلا شفيته ولا مريضا إلا شفيته ولا غيبا إلا شطرته ولا مالا إلا عاتيته يرق إلا قليتها سرتها برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وانصرنا على القوم الكافرين.
اللهم أنت ربي لا إله إلا أنت عليك توكلت وأنت رب العرش الكريم ما شاء الله ولا حول ولا قوة إلا بالله العلي العليم أعلم أن الله على كل شيء قدير وأن الله قد أحاطني علما اللهم إني أعوذ بك من شر ومن شر كل دابة أنت أقم على صراط المستقيم حسبنا الله ونعم الوكيل حسبنا الله ونعم الوكيل حسبنا الله ونعم الوكيل نعم المولى نعم النصير اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين فانصرنا على القوم الكافرين اللهم يسر لنا ما راحت قلوبنا وبدالنا وسلامنا وديننا إنك على كل شيء قدير ربنا لنا أنفسنا ظلما كثيرا ولا يغفر ذنوبنا إلا أنت فاغفر لنا مغفرة من عندك وارحمنا إنك أنت الغفور الرحيم யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துடு யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை மன்னித்துடு யா அல்லாஹ் எங்களுடைய தவறுகளை பாவத்தை முடியா அல்லாஹ் எங்களுடைய ஊர் அனைவர்களும் பாவத்தை மன்னித்துடு யா அல்லாஹ் அனைவர்களை இஜாத் அல்லாஹ் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை தந்துடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த சுதந்திரமான வாழ்வதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக்கை தந்து யா அல்லாஹ் ஹயாத்தை நீளமாக்கி யா அல்லாஹ் ஆஃபியத்தை கூடிய அல்லா சலாமத்தை கூடிய அல்லா நோய் தங்களுடைய ரேசாக்கி அல்லா எங்களுடைய மூதார்களை எதை செய்தார்களோ அதன் பிராரம் நாங்கள் வாழ்வதற்கு அல்லா உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு வாழ்வதற்கு தௌஃபீ செய்ய அல்லா ஹயாத்தை நீளமாக்கி அல்லா யா அல்லா இது முழுமையாக இஸ்லாம் ஆட்சியில் வருவதற்கு யா அல்லா எங்களுக்கு தௌஃபீ செய்ய அல்லா யா அல்லா இந்த பாவியின் அடியான உணத்திலே கையெழுந்துக்கிறியா அல்லா என்னுடைய பாவத்தை மன்னித்துடியா அல்லா எங்கள் குற்றத்தினால் எங்களை தண்டித்து விடாயா அல்லா காஃபிர் மதில்கிறியா அல்லா எங்களுக்கு யா அல்லா கை நிமிந்து நடக்க தேவை செய்யா அல்லா அவர்கள் மதில் எங்களுக்கு கை கட்டி காப்பாற்ற விடையா அல்லா யா அல்லா அந்த பாவியின் அடியான உணத்தில் கையெழுந்துக்கு யா அல்லா எங்களை உலகம் முஸ்லிம் அனைவர்களும் ஹயாத்திகள் ஆஃபியத்தை சலாமத்தை கூடிய அல்லா அவர்கள் யாரெல்லாம் அவர்களை எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர்களை பாதிப்பு யா அல்லா ஒன்று பொருத்தமான வாழ்க்கை தந்துடுவோம் யா அல்லா ஒரு சுதந்திரமான வாழ்வுக்கு தௌஃபீக் செய்ய யா அல்லா இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிகள் யா அல்லா அவர்களுக்கு யா அல்லா அவர்களை விட்டும் யாரெல்லாம் எங்களுக்கு நல்ல ஆட்சிகளை செய்வதற்கு யா அல்லா தௌஃபீக் செய்ய யா அல்லா அவர்களுக்கு யா அல்லா எங்களை சாதமாக்கி யா அல்லா எங்களை பாதமாக்கி விட யா அல்லா எங்களை சாதமாக்கி யா அல்லா எங்களை பாதுமாக்கி யா அல்லா எங்களுடைய ஆபத்தை பறக்கத்தின் யா அல்லா எங்களுடைய விவசாய பறக்கத்தை செய்ய யா அல்லா எங்களை யா அல்லா எந்தெந்த நோக்கத்தும் இங்கே இருக்கிறார்கள் நோக்கத்தை நிறைவேற்ற யா அல்லா அப்பனா தக்பல் துவானா இன்னக்க அந்த சமீல் அலீம் வத்துபா அலினா இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம் சுப்ஹான ரப்பிக்கும் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.